योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வினை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் பாலக்காடு ஒரு மனநல மருத்துவமனையிலே மனநல ஆலோசகராக வேலை பார்த்து வந்தேன். அப்பொழுது ஒரு நாள் என்னுடைய அறையிலே இருந்து நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கே இன்பேஷண்ட்டாக தங்கியிருந்த ஒருவர் வந்து என்னிடம் நான் இப்போதே வீட்டுக்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்று கேட்டார். இப்போ நான் சிறிது நேரத்துக்கு முன்பாக தான் அவருடைய வீட்டார்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம், பேஷண்ட்டை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறோம் என்ற தகவலை எனக்கு தெரிவித்திருந்தார்கள். நான் உடனே அந்த விஷயத்தை அவரிடம் சொன்னேன். உங்களுடைய வீட்டுக்காரர்கள் உங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் அவர் திருப்தி அடையவில்லை. திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தார். இல்லை, கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார்கள் என்று நான் கூறினேன். உடனே அவர் அறைக்கு சென்று விட்டார். நானும் என்னுடைய வேலையிலே மூழ்கினேன். ஒரு 10 நிமிடம் ஆயிருக்கு. ஒரு பயங்கர சத்தம் கேட்டது. அப்போது ஒரு பயங்கரமான சத்தம். நான் என்ன நடக்கிறது என்று அறிவதற்காக அறையிலிருந்து வெளியே வந்து பார்க்கிறேன். இந்த பேஷண்ட் வந்து கையில் ஒரு அலுமினியம் ஃப்ரேமு, அந்த ஃப்ரேமின் 2 புறமும் எல் ஷேப்பில் இருக்கிறது, 2 புறமும் மிகவும் கூர்மையாக இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன், என்னை நோக்கி தான் ஓடி வந்து கொண்டிருக்கிறார். நான் உடனே ரூமுக்கு சென்று கதவை அடைத்தேன். அவர் அந்த கதவுக்கு வெளியில் நின்று கொண்டு கதவை தள்ளி கொண்டு நிற்கிறார். நான் உள்ளிருந்த கதவை திறக்க முடியாதபடி நான் உள்ளிருந்த கதவை வெளியே தள்ளி கொண்டிருக்கிறேன். இப்படியே ஒரு நிமிடம் 2 நிமிடம் ஆயிற்று. நானும் கதவை உள்ளே வராதபடி கதவை அடைத்து கொண்டிருக்கிறேன். அவர் உள்ளே வருவதற்காக கதவை உள்ளே தள்ளி கொண்டிருக்கிறார். அப்போது அனைவரும் அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஒரு ஏரியா அது. 4 புறமும் ஆட்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். யாரும் வந்து பேஷண்ட்டிடம் வரவில்லை. ஏனென்றால் அவரிடம் இருக்கிறது கூர்மையான ஒரு ஆயுதம் என்று சொல்ல முடியாது, என்னாலும் அலுமினியம் ஃப்ரேம். பின்ன பேஷண்ட்டும் பயங்கரமான ஒரு இமோஷ்னல் கோபமாக இருக்கிறார். இப்போ நான் வெளியே உள்ளிருந்து கதவை வெளியே உள்ளே வராதபடி நான் தள்ளி கொண்டிருக்கிறேன். அவர் உள்ளே வருவதற்காக கதவை உள்ளே தள்ளி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கேப் கிடைத்ததும் நான் என்ன சென்றேன், கதவுக்கு வெளியே சென்று விட்டேன். வெளியே சென்று அந்த பேஷண்ட்டை பின்னால் போய் நின்றுட்டு 2 கைகளையும் கிராஸ் பண்ணி கழுத்தில் ஒரு கையை வச்சு அப்படியே இழுத்து கொண்டு சென்று அருகிலே ஒரு திட்டு மாதிரி உட்காருவதற்கான ஒரு திட்டு ஒன்று உள்ளது. அதிலே வந்து அவருடைய கழுத்தை வைத்து அழுத்தினேன். அப்பொழுது எல்லோரும் கூடியிருந்தவர்கள் எல்லாம் வந்து அவரை பிடித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் எனக்கு அந்த டைம் ஆஃப் ஆக்ஷன் என்பார்களே, அதுபோல் அந்த நேரத்தில் என்ன ஒரு பதட்டமோ பயமோ எதுவுமே எனக்கு தோன்றவில்லை. அந்த நேரத்தில் என்ன செய்வது, அந்த டைம் ஆஃப் ஆக்ஷன் மட்டும்தான் என்னுடைய மனசில் இருந்தது. அவர் வந்து ஒரு நல்ல வெல் பில்ட் மேன், நல்ல உயரம், ஆஜானுபவமான ஒரு மனிதர். பொதுவாகவே எல்லா விஷயங்கள்லுமே ஒரு சாந்தமாக செல்லக்கூடிய ஒரு நபர். இந்த நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுவது என்பதை பற்றின ஒரு அறிவு அந்த நேரத்தில் எனக்கு கிடைத்தது பகவானிடமிருந்து தான். பகவான் அந்த நேரத்தில் கரெக்டாக என்ன செய்ய வேண்டுமோ அந்த டைம்லி ஆக்ஷன் மாத்திரம் எனக்கு பண்ணுவதற்கான மனநிலையை கொடுத்திருந்தார். அப்படியான ஒரு சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றி என்னை கொண்டு வந்தார். இன்னமும் அந்த நேரத்தில் என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால் ஒரு 0 லெவலில் தான் இருந்தது. வேறு எந்த தாட்டுமே கிடையாது. அந்த ஆக்ஷன் மாத்திரம்தான். என்ன பயம் இல்லை, பதட்டம் இல்லை, என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் எதுவுமே இல்லை. பகவான் சொல்கிறார் அல்லவா, நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமமானது
பெருமழையிலே ஒரு குடை போல நம்மை காக்கிறது என்று அதுபோல தான் எனக்கும் நிகழ்ந்தது. பெரிய பிரச்சனைகள் வரும்போது பகவான் அந்த பிரச்சனைகளை எப்படி மறிகடந்து போவது, எப்படி அதிலிருந்து நாம் விடுபட்டு நம்மை காக்க முடிகிறது என்பது எனக்கு கிடைத்த ஒரு அனுபவமாகும். எனவே பகவானுடைய நாமத்தை நாம் சொல்ல சொல்ல நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அலைகள் போல வரக்கூடிய பிரச்சனைகள் கூட நம்மை தீண்டாமல் அந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை நமக்கு தருவார். அதன் மூலம் நாம் பெரும் பிரச்சனைகளிலிருந்து கூட ஈஸியாக வெளியே வந்து விடலாம் என்பதற்கான ஒரு உதாரணம்தான் இந்த நிகழ்வு. பகவானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுவோம். வேலை செய்யும்போது, சும்மா இருக்கும்போது, எல்லா நேரங்களிலும் பகவானுடைய நாமத்தை மனதிற்குள்ளே மென்டல் சாண்டிங் என்பார்களே, அதுபோல் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். பகவான் நம்மை காத்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கையுடன் மறுபடியும் சந்திப்போம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. சர்வம் யோகிராம் சுரத்குமார் அர்ப்பணமஸ்து.